ஹலோ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் குட் மோட்டிவேஷன் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லையா, லாரி லாரியா மோட்டிவேஷனை இந்த படம் உங்களுக்கு அள்ளி தருங்க. உங்களுக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும்னா லெஜெண்டரி பிளேயர் பீலேவை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றின மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஏழ்மையான கிராமத்தில் இருக்க ஒரு சின்ன பையன், அவன் கிட்ட இருக்க வெறும் ஃபுட்பால் ஸ்கில்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நாட்டோட ஃபுட்பால் டீமுக்குள்ளே இடம் பிடிக்கிறான். அவங்க நாடே வேர்ல்டு கப்பை ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த நாட்டோட மொத்த நம்பிக்கையும் தன்னோட ஷோல்டர்ல எடுத்துக்கிட்டு அவன் அந்த மேட்சுக்காக போறான். அவனால அந்த நாட்டுக்கு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா இல்லையான்னு சொல்ற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே 1958ல ஸ்வீடன்ல பிரேசிலுக்கும் சோவியத் யூனியனுக்கும் வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. அப்போ ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு சின்ன பையன் வந்துகிட்டு இருக்கான். அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பீலே. அவனுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டேடியத்துல லட்சக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபைனல் மேட்சை பார்க்கறதுக்கு. ஆல்ரெடி பிரேசில் இந்த மாதிரி 1950ஸ்ல விளையாண்டு ரொம்பவே மோசமா தோத்து போயிருக்காங்க. அதனால அவங்க ஃபேன்ஸ் பல பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதனால ரொம்பவே உடஞ்சு போன பிரேசில் மறுபடியும் ஃபுட்பால்ல வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சொல்லிக்க யாருமே இல்லை. 17 வயசு இந்த பையனை நம்பி தான் அந்த மொத்த நாடுமே இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் அந்த மேட்ச் விளையாடுறதுக்கு போறான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு 1950ஸ்ல பிரேசில் அதோட ஃபைனல் வேர்ல்டு கப் மேட்சை விளையாடிட்டு இருக்கும் போது டீகோ இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நமக்கு காட்டுறாங்க. டீகோ ஒருத்தருக்கு ஷூ பாலிஷ் போட்டு விட்டுட்டு இருக்கான். இவங்க குடும்பம் ரொம்பவே வறுமையில இருக்கிறதுனால டீகோ ஷூ பாலிஷ் போட்டு அவனால முடிஞ்ச ஹெல்ப்பை அவன் குடும்பத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே நல்ல பையன். அப்போ டீகோ பார்க்கறதுக்காக அங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வராங்க. ஒரு குண்டு பையன், ஒரு கண்ணாடி போட்டிருக்க பையன், ஒருத்தவன் முடி லாங்கா வச்சிருப்பான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க வயிற்றுல வித்தெல்லாம் காட்டி ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த குண்டு பையன் அவன் தொப்பையெல்லாம் ஆட்டி ஆட்டி விளையாண்டுட்டு இருக்கான். ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு இன்னைக்கு வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் ஞாபகம் வருது. சரி ஓகே, நாமளே ஒரு ஸ்ட்ரீட் வேர்ல்டு கப் நடத்தலாம்னு பிளான் பண்றாங்க. அவங்க அங்க கிடைக்கிற துணியெல்லாம் வச்சு அவங்களாவே துணியால ஒரு ஃபுட்பால் ரெடி பண்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற வசதியில அவங்களால ஃபுட்பாலை வாங்க முடியாது. அதனால அந்த ஃபுட்பாலை வச்சு அவங்க ரொம்பவே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப யூனிக்கா ஸ்டைலா விளையாடுறாங்க. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்படியே அவங்க நல்லா பாஸ் பண்ணி விளையாண்டுட்டே இருக்கும்போது டீகோ கடைசியா அந்த பாலை கிக் பண்ண வரான். அப்போ ஒரு குட்டி பையன் வந்து டீகோவை சேத்துல தள்ளி விட்டுறான். அதனால டீகோ அந்த பாலை மிஸ் பண்ணிடுறான். அந்த குட்டி பையன் யாருன்னு பார்த்தா அவன் தான் டீகோட தம்பி ஜோகா. இப்போ எல்லாரும் சேர்ந்து சேத்துல விழுந்த ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கிருந்து வீட்டுக்கு போற டீகோ அவங்க அம்மா முன்னாடி உட்காந்துருக்கான். அவங்க அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கு ஃபுட்பால்னாலே பிடிக்காது. டீகோ இப்போ என்னென்னமோ கதை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தம்பி நீ ஃபுட்பால் தானே விளையாண்ட அப்படின்னு மாட்டி விட்டுறான். நீங்க இன்னைக்கு வேர்ல்டு கப் ஃபுட்பால்லாம் கேட்கக்கூடாது, ஒழுங்கா வீட்டில் தான் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு காதை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவால எதுவுமே சொல்ல முடியல. இப்போ அவங்க ஊர்ல இருக்க எல்லாருமே வேர்ல்டு கப் ஃபுட்பாலை ரொம்பவே ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. பிரான்ஸுக்கும் பிரேசிலுக்கும் ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு இருக்கு. 2 பேரும் 1-1 கோல்ல ஈக்குவலா இருக்காங்க. ரொம்பவே ஆரவாரத்தோட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கூரை மேல இருந்து டீகோவும் அந்த மேட்சை கேட்டுட்டு இருக்கான். மேட்சை கேட்டுட்டு அவன் ஸ்கோரை ஒவ்வொருத்தங்க கிட்ட சொல்றான். அதை அவன் ஃப்ரெண்ட் பாஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம குண்டு பையன் மட்டும் எழுத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்கான். அப்ப அங்க வர ஜோக்கா நானும் மேட்ச் கேட்கணும் அப்படின்னு சொல்றான். டீகோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது நீ இப்ப மேட்ச் கேட்டுட்டு இருக்கின்ற விஷயத்த அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். டீகோ வேற வழி இல்லாம அமைதியா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான். ஆனா அன்னைக்கு மேட்ச்ல பிரேசில் ரொம்பவே மோசமா தோத்து போயிடுறாங்க. அதனால அங்க இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனா டீகோட அப்பா மட்டும் அங்க அவரே தோத்து போன மாதிரி ஏதோ கதறி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காரு. இதை பாக்குற டீகோவால தாங்கிக்கவே முடியல. அவனும் அழ ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா வெளியில வரும்போது டீகோ அவர்கிட்ட ஓடி போய் நீங்க கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா வேர்ல்டு கப்பை நான் உங்களுக்காக ஜெயிச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவர் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதை விடுப்பா, நீ போய் உங்க அம்மா சொல்ற மாதிரி நல்லா படிச்சு நம்ம ஃபேமிலி நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போறாரு. டீகோட அம்மா ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வேலைக்காரங்களா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க டீகோவையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல தான் டீகோக்கு தெரிய வருது அவங்க அப்பா ஒரு காலத்துல ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருந்திருக்காரு. அவர் காலில் அடிபட்டதுனால அவர் வாழ்க்கை தலைகீழா மாறி இப்போ ஒரு டாய்லெட் கிளீனரா வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரிய வருது. அவங்க அம்மா நீ இந்த வேலையை கொஞ்சம் பாத்துக்கோ, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ டீகோ அந்த இடத்த தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு பணக்கார பசங்க எல்லாருமே வராங்க. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ஷூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் ஃபுட்பால் மேட்சை பத்தியும் அந்த ஊர்ல நடக்க போற டோர்னமெண்ட் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே எந்த பிளேயர் மாதிரி விளையாடுவாங்கன்றத பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம பையன் நான் பீலே மாரி விளையாடுவேன் அப்படின்னு கத்துறான். டேய் அது பீலே இல்லடா, அது வேற அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம பையன் பேரை தப்பா சொல்லிட்டான் போல இருக்கு. அவங்க உடனே அவனை பீலேன்னு கிண்டல் பண்றாங்க. ஓ அப்போ உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமான்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபுட்பாலை உதைக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா ஓடி வந்து சாரிப்பா மன்னிச்சிருங்க, நான் அவனை இனிமே இங்க கூட்டு வர மாட்டேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா நம்ம டீகோ வெளில போகும்போது அந்த டோர்னமெண்ட்டுக்கான நியூஸ் பேப்பரையும் கையோடு எடுத்துட்டு போயிடுறான். அவன்
அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாம இந்த டோர்னமெண்ட்ல கலந்து அந்த பசங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்டா அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. நம்ம பசங்க எல்லாமே டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரா விளையாடுறாங்க. கோலா அடிச்சு தள்ளுறாங்க. இப்படியே செமிஃபைனல்ஸும் வந்துடுறாங்க. ஆனா செமிஃபைனல்ஸ் வந்ததுமே பக்கத்து டீமை பாக்குறாங்க. நம்ம பணக்கார பசங்களோட டீம் ஜெர்சி எல்லாம் போட்டுக்கிட்டு ஷூ எல்லாம் போட்டு ரொம்பவே அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க. நமக்கும் ஒரு ஜெர்சி வேணும்னு சொல்லி அந்த முடி அதிகமா வச்சிருக்க பையன் அவங்க அம்மாவோட பெட்ஷீட்டை கிழிச்சு அதுல இவங்களுக்கு ஜெர்சி மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கொடுக்குறான். இதை இவங்க போட்டுட்டு அடுத்த மேட்ச் விளையாடுறாங்க. ரொம்பவே ஜாலியா விளையாண்டு ஜெயிச்சிடறாங்க. ஆனா இவங்க விளையாடுறத பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் யாருமே இல்ல. எல்லாருமே அந்த பணக்கார பசங்க விளையாடுறதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலே நம்ம டிகோட டீம் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. அந்த பணக்கார பசங்களோட டீமும் ஒரு வழியா ஜெயிச்சு அவங்களும் ஃபைனல்ஸ் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ டிகோட டீமும் ஃபைனல்ஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த பணக்கார பசங்க டீம் என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்கடா ஷூ போடாத பசங்க விளையாட வராங்கன்னு சொல்லி நம்ம டிகோட டீமை பார்த்து கிண்டல் பண்றாங்க. இதை பார்த்ததுமே டிகோக்கும் அவங்க டீமுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க கூச்சத்துல காலையே மறைச்சிட்டு நிக்கிறாங்க. உடனே டிகோ நமக்கு ஷூ வேணும் அப்படின்னு சொல்றான். இப்போ ஷூக்கு வாங்குறதுக்கு காசுக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குண்டு பையன் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். அங்க வேர்க்கலை எல்லாத்தையுமே மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்க. அந்த வேர்க்கலை மூட்டையை இவங்க யாருக்கும் தெரியாம ஒரு சில மூட்டைகளை திருடிட்டு வந்து அதை கூறு போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வர பணக்கார பசங்க, டேய் இங்க பாடுறா, இவன் ஷூவும் துடைக்கிறான், எங்க வீட்டுல வந்து தரையும் துடைக்கிறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இவனுக்கு 4 கண்ணை, அவன பையனா பொண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் டிகோட டீமுக்கும் அந்த பணக்கார பசங்க டீமுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. இதை டிகோட அப்பா சைட்ல நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போற டிகோ அவங்க அம்மா பார்த்து, என்னடா அவன் மூஞ்சி வாயெல்லாம் ரத்தம் வந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சிட்டாங்கம்மா, அதான் ரத்தம் வருது அப்படின்னு சொல்றான். என் பையன் மேல கை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சா, இரு நாளைக்கு நான் வந்து அவங்களை கேட்கறேன் அப்படின்றாங்க. டிகோட அப்பா, நான் நாளைக்கு அவனை ஸ்கூலுக்கு கூட்டு போறேன், நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. டிகோக்கு அப்பதான் பெருமூச்சே விடுறான், ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா அவங்க அப்பா டிகோ கூட்டிட்டு போய், இங்க பாடுறா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடக்கூடாது, நீ ரொம்பவே நல்லா விளையாடுற, இதை அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. டிகோவால இதை நம்பவே முடியல. ஏன்னா இவன் விளையாடுறது அவங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவங்க அப்பா ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் இவன் எப்படி விளையாடுறான்னு சொல்லி பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே ஃபைனல் மேட்சும் வந்துருது. அந்த குண்டு பையன் ஒரு சாக்கு நிறைய பழைய ஷூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறான். அதை எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க எல்லாருமே தைரியமா விளையாடுறதுக்கு போறாங்க. இது வரைக்கும் ஷூ போட்டு அவங்களுக்கு பழக்கம் இல்லையா, அதுவும் இல்லாம ஷூ எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு. இவங்க நம்ம பசங்களால விளையாடவே முடியல. பணக்கார பசங்களோட டீம் மொத்தம் 6 கோல் அடிச்சிடறாங்க. ஆனா நம்ம பசங்களால ஒரு கோல் கூட அடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம மைக்ல அனௌன்ஸ் பண்றவங்க இவங்களை ஷூ இல்லாத டீம் தான் சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்கிற டிகோக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்பதான் கூட்டத்துல அவங்க அப்பா நிக்கிறத டிகோ பாக்குறான். அவனுக்கு புரியுது, அவன் ஸ்டைல்ல தான் அவன் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டு அவன் இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே உடைச்சு எறிறான். அவன் காலில் இருக்க ஷூவை கழட்டி போடுறான். இதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்ணாடி எடுத்து போடுறாங்க. அந்த ஷர்ட் எல்லாத்தையுமே அந்த குண்டு பையன் கிழிச்சு போட்டுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். செம்மையா மேட்ச் போகுது. டிகோ காலுக்கு பால் வந்ததுமே டிகோ வேற லெவல்ல விளையாடுறான். அங்க இருக்க எல்லாருமே அசந்து போயிடுறாங்க. செம்மையா விளையாடுறான் நம்ம பையன். தொடர்ந்து கோலா அடிக்கிறான். ஆப்போனன்ட் டீமால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பணக்கார பசங்க எல்லாம் வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க. என்னடா இவன் இந்த மாதிரி விளையாடுறான்னு. தொடர்ந்து 5 கோல் அடிக்கிறான் டிகோ. ஆனா கடைசி நிமிஷத்துல மேட்ச் முடிஞ்சிருந்தனால ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல அந்த பணக்கார பசங்களோட டீம் ஜெயிச்சிருது. டிகோ தோத்துறான். ஆனா அந்த ஆட்ட நாயகன் சொல்லுவாங்கல்ல, மொத்த மேட்சையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டான். அந்த ஆட்ட நாயகன் வந்து நம்ம டிகோவும் அவனோட டீமும் தான். அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே பீலேன்னு டிகோட பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது டிகோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜெயிச்சது என்னமோ அவங்க டீம் தான். இவங்க டீமை தான் போட்டோ எடுத்து அந்த நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க. அந்த நாட்டோட ஃபுட்பால் டீமோட பெரிய செலக்ஷன் கமிட்டியில இருக்கிறவரு டிகோட அப்பாவுக்கு ஒரு கார்டை கொடுத்து, உங்க பையனை என் அகாடமியில சேர விருப்பம் இருந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போதான் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற டைம்ல திடீர்னு இவங்க வேர்க்கலையை திருடிட்டு போனாங்கல்ல, அந்த கூட்டம் இவங்களை தேடிட்டு வருது. டிகோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து தப்பிச்சு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து மழை பெய்யுது. ஓடிட்டே இருக்கும்போது டிகோட கண்ணாடி போட்டிருக்க ஃப்ரெண்டுக்கு கால் அடிபட்டுருது. டிகோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு சின்னதா குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்குள்ள அவனும் அவன் ஃப்ரெண்டும் போய் மறைஞ்சுக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான் நீ நீங்க விளையாண்டதை நான் பார்த்தேன், ரொம்பவே சூப்பரா விளையாடுற, நீ இந்த இடத்த விட்டு போகணும்டா, இந்த ஊரை விட்டு போய் நம்ம நாட்டுக்காக நீ கண்டிப்பா விளையாடணும்டா அப்படின்னு சொல்றான். அந்த குகைக்குள்ள மண் சரிவு ஏற்படுது. டிகோ அதுல இருந்து வெளில வந்துடுறான். அவன் ஃப்ரெண்டை வெளில இழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண் சரிவுல அவன் ஃப்ரெண்டு மாட்டிக்கிறான். அவங்கள துரத்திட்டு வந்தவங்க கூட அந்த பையனை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பையன் இறந்து போயிடுறான். இதனால டிகோ ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுறான். இப்போ அவங்க அம்மா கிட்ட போய், இங்க பாருங்கம்மா, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், நான் தான் ஷூ வேணும்னு கேட்டேன், அதனால தான் வேர்க்கலை திருட போய் இப்போ என் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டான், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுறான். இனிமே நான் ஃபுட்பாலுக்குலாம் போக மாட்டேன், நீங்க சொல்றபடி நல்லா படிச்சுட்டு நீங்க சொல்ற வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட அந்த கார்டை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஃபுட்பால் செலக்ஷன் கமிட்டிலேருந்து நம்ம பையனை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. வேணாங்க, இதெல்லாம் நம்ம பையனுக்கு வேணாம், அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டிகோ ஸ்கூல் முடிஞ்சதுமே அவங்க அப்பா வேலை செய்யற இடத்துக்கு போய் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றான். அவங்க அப்பா டாய்லெட் கிளீன் பண்றாரு. இவன் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்க அப்பா டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கு காரணம் அவன் தான் சொல்லி ரொம்பவே சோகத்துல இருக்கான். அவங்க அப்பா அவன் பையனை தேத்துறதுக்காக, இங்க பாடுறா, நாங்கெல்லாம் எப்படி ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணுவோம்
போனோம்னா எங்களுக்கு ஃபுட்பால் இருக்காது, இந்த மாதிரி ஒரு மரம் தான் இருக்கும், அந்த மரத்துல இருந்து மாம்பழத்தை பறிச்சு அதை எப்படி ஃபுட்பால் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவன் கிட்ட நிறைய செஞ்சு காட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவனும் வந்து கூட ஜாயின் பண்ணிப்பான்னு நினைக்கிறாரு. ஆனா அவன் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெருவில் ஜாலியாக ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாம அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு டெய்லி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அவங்க அப்பா கையில் மாம்பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாம்பழத்தை கிக் பண்ணி அந்த பக்கெட்ல பாக்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் முடியல. அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இதை பார்த்ததுமே டிகோ டக்குன்னு ஒரு மாம்பழத்தை எடுத்து அதுக்குள்ள பாக்கெட் பண்றான். அவங்க அப்பா பார்த்து சிரிக்கிறான். அவங்க அப்பா அதை விட தூரமா தள்ளி இருக்க ஒரு பக்கெட்ல மாம்பழத்தை பாக்கெட் பண்றாரு. டே நான் அவனுக்கு அப்பாடான்னு சொல்ற மாதிரி திமிரா நின்றுட்டு இருக்காரு. அவன் விளையாடணுன்றதுக்காக தான் வேணுனே அந்த பக்கெட்ல மாம்பழத்தை பாக்கெட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவனை கூட்டு வந்து அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்குறாரு. அவனும் ஜாலியா கத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் போது. டீகோக்கு 15 வயசு ஆயிடுது. ஒரு நாள் அவங்க அம்மா டீகோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க வராங்க. அப்பதான் டீகோவும் அவங்க அப்பாவும் மாம்பழத்தை வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. டீகோ முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இதை பார்த்ததுமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த கார்டை எடுத்து பாக்குறாங்க. ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு டீகோ வீட்டுக்கு வரான். அப்போ வீட்டுல அவங்க அம்மா இவங்க சின்ன வயசுல விளையாண்ட மேட்சை பாக்குறதுக்கு வந்த அந்த பழைய ட்ரெயினர் இருக்காரு பிரிட்டோ, அவர் வீட்டுல இருக்காரு. அவரை பார்த்ததுமே இவன் ஆடி போய் நிக்கிறான். அவரை நம்ம டீகோ அவரோட ஃபுட்பால் கிளப்புக்காக கூப்பிடுறாரு. டீகோவும் சந்தோஷத்துல அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்றான். அவங்க அம்மாவுக்கு ஃபுட்பாலே பிடிக்காதான், ஆனா அவங்க பையன் அதை ரொம்பவே ஆசைப்பட்டு விளையாடுறான்றதுக்காக அவங்களே அவனை டீம்ல சேர்த்து விடுறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் கடன் வாங்கி அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஃபுட்பால் கிளப்புக்கு பிரிட்டோ கூட அனுப்பி விடுறாரு. இப்படியே பிரிட்டோ அவங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போறான். சாண்டோஸ்ல இருக்க ஃபுட்பால் கிளப்ல போய் டீகோ ஜாயின் பண்றான். அங்க இருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. டீகோ பெர்ஃபார்ம் பண்றதை மட்டும் பாக்குற அவங்க ட்ரெயினர் இங்க பாருங்க, இவன் பிராக்டிஸ் பண்றதை மட்டும் யாரும் பிராக்டிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் டீம் செலக்ஷன் நேம் லிஸ்ட்டை ஒட்டுறாங்க. அதுல ப்ரோ டீம்ல டிகோட நேம் இல்ல, அதே மாதிரி ஜூனியர் டீம்லயும் டிகோட நேம் இல்ல. கடைசியா நமக்கு இங்க இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பும்போது யூத் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு லிஸ்ட் ஓட்டுறாங்க. அதுல டிகோட நேம் இருக்கு. அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அவன் பண்ற ட்ரைனிங்கை இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனோட கோச் அதுக்கெல்லாம் போட்டு காட்டுறாரு. 1950ஸ்லயும் 1954ஸ்லயும் அவங்களோட டீம் வந்து இவன் யூஸ் பண்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணனால தான் அவங்க தோத்து போனாங்க. இனிமே அந்த டெக்னிக்கை அவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லி தராரு. ஆனா டிகோவால அவங்க சொல்லி கொடுக்குற டெக்னிக்கை அடாப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் எவ்வளவோ ட்ரை பண்றான், இருந்தாலும் அவனால அந்த டெக்னிக்கை கத்துக்க முடியல. இதனால மனம் உடைஞ்சு போன டிகோ நமக்கு இந்த இடமே செட் ஆகாது, நம்ம ஃபுட்பால்லாம் நமக்கு வேணாம், நம்ம ஊருக்கே போயிட்டு நம்ம படிச்சுட்டு ஏதாச்சும் வேலை பார்க்கலான்னு யார்கிட்டயும் சொல்லாம அவன் பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறான். இதை பாக்குற பிரிட்டோ அவன் பின்னாடியே போறாரு. ஸ்டேஷன்ல போய் அவனை பார்த்து என்ன டிகோ சீக்கிரமா கிளம்பிட்ட போல அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவன் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மாதிரியும் என்னால விளையாட முடியல, எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, எனக்கு இந்த இடம் செட் ஆகாது போல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரு இங்க பாரு, நீ ஏன் மத்தவங்கள மாதிரி விளையாடணும்னு ஆசைப்படுற, நீ விளையாடுற டெக்னிக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. 16th செஞ்சுரியில போர்ச்சுகீஸ் நிறைய பேர் ஆப்பிரிக்கன்ஸை கொண்டு வந்து அடிமைத்தனப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல சில பேர் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. அவங்களே காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு புதுசா ஃபைட்டிங் டெக்னிக் ஒன்று உருவாக்குனாங்க. அது பேர் தான் ஜிங்கா. அந்த ஃபைட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பெரிய லெவல்ல சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நிறைய போர்ல ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபைட்டிங் டெக்னிக்கை கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட்பால்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுதான் ஜிங்கா டெக்னிக். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பிரேசில் செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருந்த பிரேசில் கடைசியா ஒரு சில வருஷமா தொடர்ந்து தோக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே இந்த ஜிங்கா டெக்னிக்கை யூஸ் பண்றதுனால தான் அவங்க தோக்க ஆரம்பிச்சாங்க சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்த டெக்னிக்கை தான் நீ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க, ஆனா உனக்குள்ள அந்த டெக்னிக் ரொம்ப ஆழமா இருக்கு, நீ அந்த டெக்னிக்கை நம்புறியோ இல்லையோ நான் உன்னை நம்புறேன், உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்புறமும் நீ ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டினா தாராளமா நீ ட்ரெயின் ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. டீகோ அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கறான். அப்போ அந்த இடத்துல அவன் ஒரு முடிவு பண்றான், நாம இந்த ஃபுட்பால்ல பெருசா சாதிச்சு காட்டணும்னு. அடுத்த நாளே சாண்டோஸ்க்கும் கியூபாக்கும் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபுட்பால் மேட்ச்ல டீகோ விளையாட ட்ரை பண்றான். ஆனா அவன் கையில பால் வரவே மாட்டேங்குது. அவன் எவ்வளவோ ட்ரை பண்றான், இருந்தாலும் அவன் கிட்ட பால் வரவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல எல்லாரும் டீகோ இடிச்சு தள்ளுறாங்க. அவன் கண்ணு முன்னாடி நிக்கிற பிரிட்டோவை பார்க்கும்போது அவனுக்கு அவங்க அப்பாவை பார்க்குற ஞாபகம் வருது. அந்த பாலை பார்க்கும்போது அவனுக்கு அவங்க அப்பா கிட்ட மாம்பழம் பிராக்டிஸ் பண்ணால அந்த மாம்பழத்தோட ஞாபகம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஏஞ்சி நிக்கிறான். இப்போ அவன் கைக்கு பால் வந்ததுமே அந்த பால் அவன் மாம்பழம் மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பாலை எட்டி உதைச்சு அதை செம்மையா கொண்டு போறான். அங்க இருக்க எல்லாருமே மிரண்டு போறாங்க. யாராலுமே அவனை தடுக்கவே முடியல. ரொம்ப வேகமா அங்க போயிட்டு அந்த மாம்பழத்தை எட்டி உதைக்கிற அந்த ஞாபகத்திலேயே அவன் அந்த பாலை எட்டி உதைக்கிறான். அது கோல்ல போய் பாக்கெட் ஆகுது. எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. மொத்த டீமே அவனை தூக்கி வச்சு ஆரவாரம் படுத்துறாங்க. அவனோட ட்ரெயினர் டிகோ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு என்னடா பண்ணாங்க அப்படின்னு கேட்கறாரு. அவன் சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்றான். வேற லெவல் பண்ணிட்டடா, திரும்பி அதே பண்ணு போ அப்படின்னு அவனை அனுப்பிச்சு விடுறாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. டிகோ மறுபடியும் போயிட்டு பால் அந்த மாதிரி பாஸ் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து கோல் அடிக்கிறான். 4 கோல் 5 கோல் அசால்ட்டா அடிக்கிறான். எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. பையன் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு யூத் டீம்ல இருந்து ஜூனியர் டீமுக்கு செலக்ட் ஆன
பண்றான், அவனோட மேட்ச் எல்லாமே டிவிலையும் ரேடியோலையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அவங்க அப்பா அவங்க அடிக்கிற கோல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. மறுபடியும் செலக்ஷன் டீமோட லிஸ்ட் ஓட்டுறாங்க. நம்ம டிகோ ஜூனியர் டீம்ல அவன் பேர் இருக்கான்னு தேடிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்க அவன் கையை எடுத்துட்டு போய் ப்ரோ டீம்ல வச்சு இந்த லிஸ்ட்ல அவன் பேர் இருக்கு பாருன்னு சொல்லி காட்டுறாங்க. இப்படியே ஜூனியர் டீம்ல இருந்து ப்ரோ டீமுக்கு போறான். ப்ரோ டீம்ல இருக்கிறதுல ஹையஸ்டா ஸ்கோர் பண்றது நம்ம டிகோ தான். டிகோட பேரு எல்லா இடத்துலயுமே பரவிடுது. ஒரு 15 வயசு பையன் இந்த சின்ன வயசுல இவ்வளவு கம்மியான மேட்ச்ல இவ்வளவு அதிகமான ஸ்கோர் பண்றான் அப்படின்னு சொல்லி டிகோட பேர் எல்லா இடத்துலயுமே பரவிடுது. ஒரு நாள் அவங்க அம்மாக்கு ஒரு பார்சல் வருது. அவங்க அம்மா வந்து இல்லங்க இது நீங்க தப்பா எடுத்துட்டு வந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிகோ டக்குன்னு வீட்டுக்கு வந்து இது உங்களுக்காக நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு ஸ்டவ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவங்க அப்பா அந்த ஸ்டவ்வை பார்த்துட்டு நம்ம ஊர்ல கேஸே கிடைக்காது, இது அவனுக்கு தெரியாது போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விடுங்க, அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க, அட்லீஸ்ட் நம்ம அந்த ஸ்டவ்வை டேபிள் மாதிரியாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பாக்காக அவன் ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து இந்த ரேடியோல யாரும் மேட்ச் கேட்கறது இதே ஒரு பொழுதுபோக்கா யாரும் வச்சிருக்க கூடாது, எல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் தான் பிரேசிலோட மெயின் டீம் செலக்ஷன் லிஸ்ட் விட போறாங்க. டிகோ ரொம்பவே கான்ஃபிடண்டா சொல்றான், எனக்கு 16 வயசு தான் ஆகுது, டீம்ல செலக்ட் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 18 வயசாச்சும் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அப்பாவும் ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், அவனுக்கு 16 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் காலைல செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க. எல்லார் பேரும் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கும்போது டிகோ அவன் பேர் வராதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கையில அந்த லிஸ்ட்ல யார் யார் பேர்லாம் வருதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் அவன் தம்பி எல்லாருமே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க சொல்லி முடிக்கும் போது டிகோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. டீம் பிரேசிலோட வேர்ல்டு கப்போட மெயின் டீம்ல டிகோட நேம் வந்துருச்சு. டிகோ அதிர்ச்சியில அப்படியே ஆடி போய் உட்காந்துருக்கான். அவங்க அப்பாவும் தம்பியும் சந்தோஷத்துல கத்திக்கிட்டு அந்த ஊரையே சுத்தி வராங்க. அவங்க அம்மா வந்து கேட்கும்போது டிகோவால என்ன சொல்றதுனே தெரியாம ஆடி போய் நிக்கிறான். டிகோ அவனோட ஃப்ரெண்டு யூரியை தான் போய் மீட் பண்றான். அதாவது அந்த நிறைய முடி வச்சிருக்க பையன். அவனும் நல்லா வளர்ந்துட்டான். அவன் கிட்ட அவங்க ட்ரைனிங் செஷன்ல என்னென்னலாம் நடந்தது, டிகோ ப்ரோ டீம்லயும் ஜூனியர் டீம்லயும் எப்படிலாம் விளையாண்டுட்டு இருந்தான், இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது நான் உங்க கூட விளையாண்டதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க கூட விளையாண்டு இந்த கண்ணாடி போட்ட பையன் இறந்து போயிட்டான்ல, அவனை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். சரி அந்த குண்டை எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த குண்டனை கேட்கறான். அப்பதான் யூரி சொல்றான், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கடையை கொள்ளையடிச்சோம், ஆனா அவன் மாட்டிக்கிட்டான், அதனால அவன் 1 வருஷமா ஜெயில தான் இருக்கான்னு சொல்றான். நீ எங்களை தப்பா எடுத்துக்காத டிகோ, இங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கு, ஆனா நாங்க 2 பேருமே உன் மேட்சை கேட்டுட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீனே டிகோ அவங்க ஊர்ல இருந்து மேட்சுக்காக கிளம்புறான். அப்போ அவங்க அப்பா அவன் சின்ன வயசுல போட்டு விளையாண்ட அதே ஜெர்சில பீலேன்னு எழுதி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்ததுமே டிகோக்கு செம்மையாக்கம் வருது. ஏன்னா அந்த பணக்கார பசங்க இந்த பேரை சொல்லி தான் அவனை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, இங்க பாரு பீலேன்றது உன்னோட ஐடென்டிட்டி, ஏன்னா நீ சின்ன வயசுல ஜெயிச்சதுமே இந்த ஊர் மக்கள்ல இருந்து எல்லாருமே உன்னை பீலேன்னு கூப்பிட்டாங்க, அதுதான் உன் ஒரிஜினல் பேரு. இனிமே நீ அது யார் சொன்னாலுமே அதை கூச்சப்படாத. அதே மாதிரி என் வாழ்க்கையில நான் பண்ண தப்ப நீ பண்ணாத. நான் ப்ரோ டீம்ல இருக்கும்போது ரொம்பவே சூப்பரா விளையாடுவேன், நீ யூஸ் பண்ற அதே ஜிங்கா டெக்னிக் தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நிமிஷத்துல எனக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு, நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட்லேயே தான் விளையாண்டேன். அந்த டவுட்டோட நான் கோல் அடிக்க போகும்போது தான் எனக்கு காலில் அடிபட்டுது. அதனால தான் என் வாழ்க்கையில நான் இந்த நிலைமையில இருக்கேன். நான் பண்ண அதே தப்ப என் பையன் நீ பண்ணாத. உனக்குள்ள எப்பயுமே அந்த டவுட் இருக்கக்கூடாது. உன் கேம் மேலேயும் உன் திறமை மேலேயும் உனக்கு அந்த டவுட் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் மனதைரியத்தை கொடுத்து மேட்சுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அவனோட புது டீம் கூட ஒரு சின்ன பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பார்ட்டியில டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் டிகோக்கு தெரிய வருது, அவனை சின்ன வயசுல கிண்டல் பண்ண அந்த பணக்கார பையனும் அவனோட டீம்ல தான் இருக்கான்னு. அது மட்டும் இல்லாம அவன் தான் அவங்க டீமோட ஸ்டார் பிளேயர்னு சொல்றாங்க. அங்க வர மீடியா மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வருஷமும் நீங்க ஜிங்கா டெக்னிக் தான் யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம டிகோ ஆமா அதுக்குன்னு அப்படின்னு சொல்ல வரான். டக்குன்னு அவங்க புது கோச் அந்த மைக்கு பிடிங்கி, இல்லங்க இதெல்லாம் நாங்க வெளில சொல்ல முடியாது, வாங்க போட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அவர் டிகோவை கூட்டு வச்சு, இங்க பாரு டிகோ, கால்ல இருந்து பிரசிடென்ட் எனக்கு கால் மேல கால் பண்ணிட்டாரு, நம்ம டீம்ல இருக்க யாரும் இந்த வாட்டி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. அன்னைக்கு தான் இன்டர்நேஷனல் டீம்ல யாரு கேம்குள்ள போய் விளையாட போறாங்க, எந்த பொசிஷன்ல விளையாட போறாங்கன்றதுக்கான செலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல டிகோக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுது. அவன் வந்து அவங்க அப்பா சொல்ற மாதிரி அந்த ஜிங்கா டெக்னிக்கை யூஸ் பண்ணுவானா, இல்ல அவன் கோச் சொல்ற மாதிரி அந்த ஜிங்கா டெக்னிக் யூஸ் பண்ணாம நார்மலா விளையாட போறானான்றது அவனுக்கு தெரியல. அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கான். அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே அவன் விளையாட ஆரம்பிக்கிறான். அவனால ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்க அப்பாவுக்கு நடந்த அதே சம்பவம் தான் இப்போ அவனுக்கும் நடக்குது. அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல அவன் ஜிங்கா டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் காலில் அடிப்படுது. இதை மீடியால எல்லாருமே போட்டோ எடுத்து பிரஸ்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவனால இந்த செஷன் ஃபுல்லாவே விளையாட முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இப்போ இவனுக்கு காலில் அடிப்பட்ட விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. வேற வழி இல்லாம அவனை மேட்சுக்காக ஸ்வீடன் கூட்டு போயிடறாங்க. எல்லா நியூஸ்லுமே போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பழையபடி ஜிங்கா டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த வாட்டி தோக்க போறாங்கன்னு. இதை கேட்ட கோச் எதுவுமே சொல்லாம அப்படியே வாயை மூடிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. டிகோக்கும் ரெகுலரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் கால் ரெக்கவர் ஆகிற மாதிரியே தெரியல. பிரேசில் டீம் டிகோ இல்லாமலே விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. மொதல் 3 மேட்ச் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிடறாங்க.
போயிடுறாங்க. பிரச்சனை என்னன்னா அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அடிபட ஆரம்பிக்குது. ஒரு வழியா பிரேசில் செமிஃபைனல்ஸ் போயிடுறாங்க. இப்போ அவங்க கிட்ட விளையாடுறதுக்கு சரியான பிளேயர்ஸ் யாருமே இல்ல. வேற வழி இல்லாம வாமிட் பண்ணிட்டு இருக்க டிகோவை பிடிச்சி அவங்க கோச் தரன்னு எடுத்துட்டு வந்து வாயை தொடச்சுக்கூடா, எனக்கு உன்னை விளையாட வைக்கணும்னு ஆசை இல்ல, பட் உன்னை விட்டா இங்க விளையாடுறதுக்கு வேற யாருமே இல்ல, தயவு செஞ்சு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவனை உள்ள அனுப்புறாரு. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டிகோ ரொம்பவே பயத்துல உள்ள போறான். இந்த சீனை தான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காட்டியிருப்பாங்க. டிகோ அந்த ஸ்டேடியத்துக்குள்ள போறது. இப்போ ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ள போனதுமே அங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டிகோ கிட்ட பாலை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா டிகோவால எதுவுமே பண்ண முடியல. எல்லா பாலுமே மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த மேட்சை டிவியில பாக்குற அவங்க அப்பால இருந்து அவங்க சுத்தி இருக்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. டிகோ அந்த அளவுக்கு மோசமா விளையாண்டுட்டு இருக்கான். கமெண்ட்ரியில போட்டு டிகோவை கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சோவியத் யூனியன் 2 கோல் அடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம பிரேசில் 1 கோல் தான் அடிச்சிருக்காங்க. இப்போ மேட்ச்ல பிரேக் டைம் கொடுக்குறாங்க. அந்த பிரேக் டைம்ல டிகோ போய் ஜோஷ் கிட்ட பேசுறான். இங்க பாரு ஜோஷ், என்னால உன்ன மாதிரி விளையாட முடியல, தயவு செஞ்சு எனக்கு பதிலா நீ மேட்ச்க்கு போறியா அப்படின்னு கேட்கறான். அப்பதான் ஜோஷ் சொல்றான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சின்ன வயசுல நீ எந்த மாதிரி விளையாட்டு விளையாண்ட தெரியுமா, என்னோட இன்ஸ்பிரேஷனே நீ தான்டா, நீ யார் சொல்றதையும் கேட்காத, ஜிங்கா டெக்னிக்கை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி டிகோவை மோட்டிவேட் பண்றான். டிகோவால இதை நம்பவே முடியல. யாரா அவன் நம்மளையே மோட்டிவேட் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு நாள் டிகோவை மட்டம் தட்டி பேசினவன் திடீர்னு டிகோவை மோட்டிவேட் பண்ணி பேசுறான். ஆக்சுவலா இவனுக்கு உண்மையிலுமே டிகோவை சின்ன வயசுல இருந்தே பிடிச்சிருக்கும். ஆனா அதை வெளிக்காட்டிக்காம திமிராவே நடந்துட்டு இருந்திருப்பான். இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போது டிகோ உள்ள போறான். ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி தடுமாறுறான். ஆனா பால் அவன் கிட்ட வந்ததுமே அவன் ஜோஷோட ஃபேஸை பாக்குறான். உன் விளையாட்டை காட்டு மச்சான் அப்படின்ற மாதிரி ஜோஷ் ஒரு லுக்கு கொடுக்குறான். அந்த இடத்துல டிகோ விளையாட ஸ்டார்ட் பண்றான். பயங்கரமா பாலை பாஸ் பண்ணிட்டு போய் வெறித்தனமா போய் ஒரு கோல் அடிக்கிறான். மொத்த நாடுமே அலண்டு போயிடும் நம்ம டிகோட ஆட்டத்தை பார்த்து. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோல் சர மாதிரியே டிகோ அடிக்கிறான். மொத்த பிரேசில் நாடு டிகோவை பார்த்து சல்யூட் அடிக்கிற மாதிரி ஹாப்பினஸ்ல குதிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா செமிஃபைனல்ஸ் சோவியத் யூனியனுக்கு ஆப்போசிட்டா பிரேசில் நாடு ஜெயிச்சிடறாங்க. ஆனா டிகோ 3 கோலை லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல அடிச்சு அந்த மேட்சே தலைகீழா மாத்திடுறான். இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. டிகோட அப்பா அவங்க அம்மா கிட்ட, உன் பையனுக்கு ஒன்னும் ஆகல, இன்னைக்கு அவன் 3 கோல் அடிச்சான், சூப்பரா விளையாண்டான் அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு அவங்க அம்மாவோட கண்ணு ரெண்டும் கலங்கி போகுது. இப்போ ஃபைனலுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேட்சோட ப்ரெஷர் தாங்க முடியாம அந்த கோச்சும் அவங்க டீம் மெம்பர்ஸும் எல்லாம் நிலை தடுமாறி போயிடறாங்க. அப்போ ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க இவங்க கான்ஃபிடன்ஸே உடைக்கிற மாதிரி இவங்க உடம்புல இருக்க எல்லா குறைபாட்டையும் சொல்லி அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணி மொத்த டீமே உடைச்சிடறாங்க. இப்போ மொத்த பிரேசிலுக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க டீம்ல இருக்க யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அப்பதான் டிகோட அப்பா டிகோக்கு கால் பண்ணி, இங்க பாரு, இதே தான் 1950ஸ்லயே நடந்தது, ஆப்போனன்ட் டீம் இந்த மாதிரி நம்மளோட கான்ஃபிடன்ஸை உடைப்பாங்க, நீ ஃபுல்லா கான்ஃபிடன்ஸோட இருக்கணும், அந்த கான்ஃபிடன்ஸை உன் டீமுக்கு கொடுத்து நீ தான் நம்ம டீம் வழிநடத்தி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனுக்கு மோட்டிவேட் பண்றாரு. மறுநாள் காலைல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிகோ ஃபுட்பால் எடுத்து விளையாண்டுட்டு வாங்க விளையாடலான்னு கூப்பிடுறான். ஆனா யாரும் வரமாட்டாங்க. அப்போதான் அங்க இருக்க ஒரு லைட் ஹவுஸை பார்த்து அந்த லைட் ஹவுஸ் வரைக்கும் பால் எடுத்துட்டு போகணும், ஆனா பால் கீழே விழக்கூடாது, யாராச்சும் மேட்ச்க்கு வரீங்களான்னு கூப்பிடுறான். யாருமே வரதுக்கு ரெடியா இல்ல. அப்போ ஜோஷ் மட்டும் நான் வர மச்சான் அப்படின்னு கிளம்புறான். அதை பார்த்ததுமே ஒவ்வொருத்தங்களா ஏன் நாங்களும் வருவோமே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏஞ்சி வராங்க. செம்ம ஜாலியா விளையாண்டுட்டே போறாங்க. அந்த பாலை அழகா பாஸ், கிச்சன் எல்லா இடத்துக்கும் அந்த பாலை பாஸ் பண்ணி கொண்டு போறாங்க. இந்த இடத்துல தான் ஒருத்தர் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட சுகர் கப்பை வந்து தட்டி விட்டுறாங்க. இதை வந்து நம்ம டிகோ எடுத்து கொடுத்துட்டு சாரி சார் அப்படின்றான். இவர் தான் ரியல் லைஃப் பீலே இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அப்படியே பாலை பாஸ் பண்ணிட்டு ஒரு வழியா அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல போய் அடிக்க போகும்போது தண்ணியில விழுந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு ஃபைனல்ஸ்ன்ற டென்ஷனை மறந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த விஷயத்த கோச் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அன்னைக்கு ஈவினிங்கே கோச் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. அங்க கோச் என்ன சொல்றாருன்னா, போன வாரம் நீங்க விளையாண்ட மாதிரி இந்த வாரம் விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா உங்களுக்குள்ள இருக்க ஃபார்மேஷனை நான் உடைச்சிட்டேன். நம்ம ஸ்வீடன் மாதிரி விளையாட ட்ரை பண்ணி தோத்து தான் போறோம். உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு தோணுதோ அப்படி விளையாடுங்க. இன்னைக்கு காலையில் எப்படி இந்த ஃபுட்பால் வச்சு விளையாண்டுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கும் ஃபைனல் மேட்சை விளையாடுங்க. உங்க இஷ்டத்துக்கு விளையாடுங்க. நம்ம தோத்தாலும் இந்த உலகமே நம்ம எவ்வளோ அழகா விளையாண்டோன்றத பேசணும். அந்த மாதிரி விளையாடுங்க, உங்க இஷ்டத்துக்கு விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சூப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. மறுநாள் காலையில் மேட்ச் ஆரம்பிக்குது. இப்போ டிகோ மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கொடுத்த அந்த பீலேட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அது மேலதான் அவன் அந்த டீம் ஜெர்சியை போட்டுட்டு போறான். ஏன்னா இப்போ அவன் விளையாட போறது டிகோவா விளையாட போல 8 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்ட அந்த பீலேவா விளையாட போறான். டிகோட அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேட்ச் பார்க்கறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. டிகோட ஃப்ரெண்ட் ஜெயில இருந்தே அந்த குண்டை மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கான். டிகோட அம்மா சமைச்சுக்கிட்டே அவங்க மேட்ச் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி மொத்த நாடே ஆரவாரமா பிரேசில் நாட்டுக்கும் ஸ்வீடன் நாட்டுக்கும் நடக்கிற ஃபைனல் மேட்சை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. மேட்ச் ஆரம்பிக்குது. டிகோவால ஒரு பாலை கூட தொட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டிகோ வீக்கா இருக்கான். ஒரு கட்டத்துல டிகோவை அடிச்சு தள்ளிடுறாங்க. டிகோக்கு காயம்பட்ட இடத்துல காயம்பட்டுருது. அந்த கேப்ல ஸ்வீடன் ஒரு கோல் அடிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே பிரேசில் நாட்டை விட்டு கீழே கிழிக்கிறாங்க. பிரேசில் நாட்டால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, இந்த வாட்டி வேர்ல்டு கப் ஸ்வீடனுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையா பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதை கேட்கிற பிரேசில் நாட்டு மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிகோ கிட்ட பால் வருது. அந்த செகண்ட் எல்லாமே தலைகீழா மாறுது. டிகோ அங்க அவன் விளையாட்ட ஆரம்பிக்கிறான். மொத்த ஸ்டேடியமே டிகோவை மட்டுமே திரும்பி பாக்குறாங்க. அவன் பாலை அவ்வளவு அழகா யார்கிட்டயுமே
கொடுக்காம கொண்டு போய் அவன் கோல் அடிக்காம ஜஸ்ட் மிஸ்ல அவங்களை ஏமாத்தி அவனோட டீம்மேட்டை கோல் அடிக்க வச்சு மொத்த நாட்டுக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துட்றான். அவன் மொத்த டீமுக்குமே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருது, நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி மொத்த பிரேசில் நாடுமே ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பீலே பீலேன்னு. அதுக்கப்புறம் பால் ஸ்வீடன் கிட்டே போவிடாம பிரேசில் பிளேயர்ஸே பால வச்சிருக்காங்க. அவங்க தொடர்ந்து கோலா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பீலேவும் தொடர்ந்து கோல் அடிக்கிறான். எல்லாருமே ஆரவாரப்படுத்துறாங்க. இதை பார்த்த ஸ்வீடன் மக்கள் வாய் அடைச்சு போய் உட்காந்துருக்காங்க. யாராலுமே நம்ப முடியல பிரேசில் இந்த அளவுக்கு அழகா விளையாடுவாங்கன்னு. கடைசி ஒரு நிமிஷத்துல பீலே ஒரு கோல் அடிச்சு அங்க மயங்கி விடுறான். அதோட அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மொத்த மேட்சுமே முடிஞ்சிருக்கு. ஸ்வீடன் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க, ஆனா பிரேசில் 5 கோல் அடிச்சு அந்த மொத்த மேட்சுமே ஜெயிச்சிடறாங்க. மொத்த பிரேசில் எல்லாருமே சந்தோஷத்துல கண்ணீர் விட்டு கலங்குறாங்க. இப்போ எல்லாருமே மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருமே நம்ம டீகோவா பீலேவா அக்செப்ட் பண்ணிட்டு பீலே பீலேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல செலிப்ரேட் பண்றாங்க. அந்த குண்டன் ஜெயில செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் அம்மாவும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ரொம்பவே ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு. இவர் தாங்க நம்ம ரியல் லைஃப் பீலே. 1950ல அவங்க அப்பா கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு நான் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணாரு. 1958ல அதாவது 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை அவர் காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம 17 வயசுல வேர்ல்டு கப் வாங்கின யங்கஸ்ட் பிளேயர்ன்ற பட்டமும் இவருக்கு தான் கிடைச்சது. இவரு தன்னோட கரியர்ல மொத்தம் 3 வேர்ல்டு கப் ஜெயிச்சு பிரேசிலுக்காக கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் அவரோட கரியர்ல 1200 கோல்ஸ் மேல அடிச்சிருக்காரு. 1961ல பிரேசிலோட பிரசிடென்ட் இவரை வந்து நேஷனல் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இவருக்கு அத்லெட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெருமைகளுக்கும் சொந்தக்காரரான பீலே 2022ல தவறிட்டாரு. ஆனா இன்னும் அவர் ஃபுட்பால் வேர்ல்ட்ல அவரோட பேர் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு, பீலே பீலேன்னு. இப்படி ரொம்ப ஹாப்பியா இந்த படம் இங்க முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த படம்? ரொம்ப நல்லா இருந்துச்சா? நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until it's signing off from நான் உங்கள் நண்பன் சுரேன்.